காதலித்த பெண்ணை மிரட்டி வந்த இளைஞரின் செல்போனை பிடுங்கி பார்த்தபோது அதிர்ச்சியடைந்த மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு கேள்வி எழுப்பி கஸ்டடி எடுத்த காட்சிதான் இது. புதுக்கோட்டை மாவட்டம் ராஜாளிப்பட்டியைச் சேர்ந்த முன்னாள் அதிமுக கிளை செயலாளர் பாண்டியனின் மகன் பிரகாஷ். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து வந்த நிலையில் அப்பெண்ணுக்கு வேறொருவருடன் பெற்றோர் திருமணம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பிரகாஷ் அப்பெண்ணின் குளியல் வீடியோவை அனுப்பி தொடர்ந்து மிரட்டல் விடுத்து சித்திரவதை செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆசைக்கு இணங்கச் சொல்லி தொடர்ந்து மிரட்டி வந்த பிரகாஷை வழியில் பார்த்த இளம் பெண்ணின் தந்தை அவரை தாக்கியதோடு அவரது செல்போனையும் பிடுங்கி சென்றதாக கூறப்படுகிறது. தனது மகளின் குளியல் வீடியோவை டெலீட் செய்வதற்காக செல்போனில் கேலரியை பார்த்த தந்தை அதிர்ச்சி அடைந்தார். அதில் பல பெண்களின் குளியல் வீடியோ இடம்பெற்றிருந்ததாக தெரிகிறது. ஒவ்வொரு வீட்டு குளியலறையிலும் மறைமுகமாக சென்று பெண்கள் குளிப்பதை வீடியோவாக பதிவு செய்து வைத்தது தொடர்பாக இளம் பெண்ணின் தந்தை ஊர் மக்களிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஊர் மக்கள் இளைஞர் பிரகாஷை பிடித்து கேள்வி எழுப்பி அடித்து துவைத்துள்ளனர். அப்போது தாம் செய்தது தவறு என்று உணராத இளைஞர் நான் அப்படித்தான் செய்வேன் என மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. மேலும் அவரை கட்டி வைத்து அடிக்க வேண்டும் என பெண்கள் ஆவேசமாக பொங்கி எழுந்த நிலையில் போலீசார் சம்பந்தப்பட்ட இளைஞரை மீட்டு கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட பிரகாஷ் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பிரகாஷ் மதுபோதைக்கு அடிமையாகி இருப்பதாகவும் போதையில் பல முறை சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஒரு பாதுகாப்புக்காண்டி பாத்ரூம்ல குளிக்கிறேன். அதையே இப்படி எடுத்துட்டு போனா நாங்க என்ன பாதுகாப்புல நாங்க இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு கிராமத்துல இப்படி எல்லாம் நடந்தா அப்புறம் டவுன்ல என்ன வேணாலும் நடக்கதான் செய்யும். அவன்கிட்ட என்ன விஷயம் இருக்குதோ வீடியோல என்ன இருக்குதோ காட்டணும். யாராருக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. இங்க இருந்து கருமலை தோகமலை இதுல இன்னும் நிறைய பேர் கூட்டாளி இருக்கிறாங்க. இது போன்ற சமூக விரோதிகளை அடையாளம் கண்டு போலீசார் களை எடுத்தால்தான் மக்கள் அமைதியான சூழலில் வாழ முடியும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக விராலிமலையிலிருந்து செய்தியாளர் பசுபதி.